கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. இறைவனின் சாட்சிகளாய் வாழவும் பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. பசி பிணி நோயால் வாடும் போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் விளங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. எங்கள் துன்பத் துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையும் அளிப்பதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கமடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றிகளை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீ செவி சாய்த்தருளும். இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பெரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும் இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தை மகிழ்வை பெற்று தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பதுவை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றி அமைத்து புதுவாழ்வு வாழ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரிடம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால்
என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை, எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்திருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறவும் இந்த இரவில்
ஆண்டவருடைய அருட்கரம் நம்மை வழிநடத்தும்படியாகவும் புதிய நாளை ஆண்டவனுக்கு ஆசீர்வாதமாய் தந்தருளும்படியாகவும் நாம் ஜெபிக்க இந்த வேளையில் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலருடைய நாளில் அவர் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டார், ஆவியினால் வழிநடத்தப்பட்டார் என்பதை அறிந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் அப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இப்பலியிலும் வேண்டிக்கொள்வோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக ஸ்டாலின் பெனிட்டா ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். சாத்ரிக் நிலவன் முதல் பிறந்த நாளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இறைஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் கவி அமுதன் உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஞானத்தில் பிள்ளைகள் வளரும்படியாகவும் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நல்லதொரு வேலை வாய்ப்பை ஆண்டவர் தனக்கு தந்திருளும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக அன்னை மரியாள் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் ராஜா அன்னமரியாள் ஒப்பு கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் அகன்கள் மகள் குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதித்து தந்ததற்கு நன்றியாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் இறையாசி நிலைத்திருக்க வேண்டியும் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் மகன்கள் பார்க்கின்ற வேலையை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கால்நடைகள் விவசாயம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசுவே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கிறோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனசான்று கொண்ட அனைவருக்கும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கிறோம். நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே, எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. பின்பு இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதை முதல் வாசகம் வேறொரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் செவ்வாய்க்கிழமை நார்மலாக வழக்கமாக வாசிக்கக்கூடிய பகுதியை எடுத்திருக்க வேண்டும். ஆகவே அந்த பகுதியில் தான் நான் ஒரு தயாரிப்பு செய்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10 முதல் 16 முடிய. இந்த வசனத்தை ஒரு முறை, இந்த பகுதிகளை ஒரு முறை வாசித்துவிட்டு நாம் மறையுறைக்கு செல்லலாம் நினைக்கிறேன். அதனால் முதல் வாசகம் வாசித்தவங்க கடகடன்னு ஓடிட்டாங்க. என்ன வாசித்தாங்கன்னு சொல்லி முடிக்கிறது கண்ணெடுத்து வாசிக்க மட்டும் ஓடி. நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் வாசிக்கிறாங்க வேகமாக. இப்போது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10 முதல் 16 நீங்கள் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கின்றோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில்
அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். தூய பவுல் இந்த பகுதியில் ஆவியானவருடைய செயல்பாட்டை குறித்து வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் உலகத்தை படைத்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவரிடமிருந்துதான் ஆவியானவர் புறப்படுகிறார். அப்படி என்றால் ஆவியானவரும் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். உங்களுக்கு இந்த முதல் பகுதி புரிய வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். அவரிடமிருந்துதான் ஆவியானவர் புறப்படுகிறார். அப்படி என்றால் அந்த ஆவியானவர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரின் மனதில் என்ன இருக்கிறதோ அதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆவியானவர் நம்மில் செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும். அப்படி செயல்பட அனுமதித்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன நடக்கும் என்பதுதான் இந்த வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மனித இயல்பின்படி நடக்கிறவர்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்று புரியாது. ஆனால் ஆண்டவருடைய ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், இது பூமியில் ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது எல்லாமே அவர்களுக்கு புரியும். அதுதான் தூய பவுல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. யாரெல்லாம் ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்க? கைதுக்கும் ஆப்போம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நான் சொன்னதை திருப்பி சொல்றீங்க. நான் கேட்ட கேள்வி என்ன? யாரெல்லாம் ஆவியால் வழிநடத்தப்படணும் விரும்புறீங்க? கைதுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஆவி வேண்டாமா? ஆவி வேண்டாமா? ஆவி வரலன்னா பாவி ஆயிரும். அப்படிதானா? ஆவி வேணுமா வேண்டாமா? ஆவியால் வழிநடத்தப்படணும். பரிசுத்த ஆவியால் வழிநடத்த. ஓ, அப்படி கேள்வி கேட்டிருக்கணும். ரைட்டு, நான் தான் குழப்பிட்டேன். முதல்ல நான் சொல்லியிருந்தா ஒரு மாதிரி பரிசுத்த ஆவியால் யாரெல்லாம் வழிநடத்தப்பட வேண்டும் அப்படி நம்ம வழக்கமாகவே ஆவின்னு சொன்னாலே பரிசுத்த ஆவி தானே நம்ம நினச்சிட்டோம். நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறீங்க. இப்போ பார்ப்போம். பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படணும் விரும்புகிறவங்க கை தூக்குங்க. கை தூக்குங்க. நல்லது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆவியால் வழிநடத்தப்படக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் நிறைய பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறார். எல்லாருமே வழிநடத்தப்படணும். நாமெல்லாம் ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா இல்லையா? பெற்றிருக்கோமா இல்லையா? பெற்றிருக்கோம். எப்போ பெற்றிருக்கிறோம்? ஞானஸ்தானத்தில் பெற்றிருக்கிறோம், உறுதி பூசலில் பெற்றிருக்கிறோம். அப்படி அப்பப்போ எப்போதெல்லாம் நம்ம பலிகளிலே பங்கெடுக்கிறோமோ, இறை வார்த்தையை வாசிக்கிறோமோ, அப்போதெல்லாம் எப்போது யாரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இப்படி ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், மனித இயல்பின்படி அவர்கள் நடக்க மாட்டார்கள். அதுதான் முதல் செய்தி. மனித இயல்பின்படி அவர்கள் நடக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ஆவி இருக்கிறது. நீ பாருங்க, ஆவியால் வழிநடத்தப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு முதலிலே வரக்கூடியவர்கள் அன்னை மரியாளும் எலிசபெத்தம்மாளும் தான். எலிசபெத்தம்மாள் ஆவியால் வழிநடத்தப்பட்டார். எலிசபெத்தம்மாளுக்கு இந்த அன்னை மரியாள் கருத்தாங்கி இருக்கிறார் என்கிற செய்தி தெரியுமா தெரியாதா? அப்படியா? முதல்ல பைபிள் அப்படி போடப்பட்டிருக்கிறதா? நீ பாருங்க,
எலிசபெத்தம்மாள் கருத்தாங்கி இருக்கிறார் என்பது மரியாளுக்கு தெரியும். ஆனால் மரியாள் கருத்தாங்கி இருக்கிறார் என்பது எலிசபெத்தம்மாளுக்கு தெரியாது. மரியா போனோன்னு சொன்னாங்களா? மரியா அதெல்லாம் சொல்றதுக்கு பெரிய ஆள் கிடையாது. அவங்க தாழ்ச்சி கொண்டவர்கள், உள்ளத்தில் தாழ்ச்சி கொண்டதுனால இதை போய் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாள் சொல்லவில்லை, ஆனால் எலிசபெத்தம்மாள் என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அப்ப யார் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்? இறைவாக்கு சொல்கிறது, அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொன்னா, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு மனிதருக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது யாரு, என்னவா இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. நீங்களும் ஆண்டவருடைய ஆவியால் வழிநடத்தப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சமாரிய பெண்ணு ஒரு 10 நிமிஷம் தான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா? பைபிள் நம்ம பார்க்குறோம், தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஆண்டவரை பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா அவ கொஞ்ச நேரத்தில் நீர்தான் மெசியா, நீர்தான் ஆண்டவர், எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய மீட்பர் என்று கண்டுகொண்டார். எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்! அதுதான் ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம். மறைவாய் இருக்கக்கூடிய காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். நீங்க நம்புறீங்களா இல்லையா? இயேசு வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆவியால் நீங்கள் வழிநடத்தப்பட்டால் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்ன, யார் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள், அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியது என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருளுவார். இது நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. இரண்டாவதாக, சிமியோன் என்கிற ஒரு இறைவாக்கினர், அவர் ஆவியால் வழிநடத்தப்பட்டார். நாளெல்லாம் கோயிலே உட்கார்ந்து ஆண்டவருக்காக அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். ஆனா இயேசு வந்தபோது அவர் அன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருந்தார். அப்ப பைபிள் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னு சொன்னா, தூய ஆவியால் தூண்டப்பெற்று ஆலயத்துக்கு வந்திருந்தார். அப்ப ஆண்டவர் வருகிறார் என்கிற செய்தி அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆவியால் அவர் வழிநடத்தப்பட்டு வந்து ஆண்டவர் இயேசுவை காணுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நடக்கக்கூடியது நாளைக்கு வருவாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்து வருவாங்க இல்லையா? அப்படி ஒரு காட்சி சிமியோனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே போல விவிலியத்தில் நிறைய கதை மாந்தர்களை பார்க்கலாம். பாருங்கள், விவிலியத்தில் திருத்தூதர் பணிகளிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பணிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகாரம் 8:26 முதல் உள்ள பகுதிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த பகுதியில் பிலிப்பு, திருத்தூதர் பிலிப்பு என்ன செய்கிறார் என்று சொன்னால், எத்தியோப்பிய நிதியமைச்சரை சந்திப்பதற்காக செல்கிறார். இந்த எத்தியோப்பிய நிதியமைச்சர் இந்த பக்கம் வாராருன்னு சொல்லி யார் அவருக்கு வெளிப்படுத்தினார்? ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நீ பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கிடணும், நம்ம யார்கிட்ட போகணும், யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத யார் சொல்லுவா? ஆவியானவர் தான் சொல்லுவார். அது நடந்தது. பிலிப்பு அந்த எத்தியோப்பிய நிதியமைச்சரை போய் பார்க்கிறார், அவரோடு பேசுகிறார். அவரை போகச் சொன்னது ஆண்டவருடைய ஆவியானவர். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் யார்கிட்ட போகணும், எங்கே போகணும், எப்படி போகணும் தெரியாமல் முழிக்கிறோம். எங்கேயாவது தவறான மனிதர்களிடத்தில் போய் விடுகிறோம். ஆனால் உங்களுக்குள் ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால், அவருக்கு நீங்கள் செவிமடுத்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நீங்கள் யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறத அவர் மிக தெளிவாக சொல்லிவிடுவார். நீ நினைச்சு பாருங்க, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இது மட்டுமல்ல, நேற்று நடந்த நிகழ்வுகளை தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நாளை நடக்கப் போகிறவற்றையும் தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இன்று நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் தூய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதான் ஆவியானவருடைய வல்லமை. ஆகவேதான் தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய கடிதங்களிலே சொல்கிற போது, நீங்கள் ஆவியால் வழிநடத்தப்படுங்கள் என்று சொல்கிறார். கலாத்தியர் திருமுகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க.
கலாத்தியர் 5:25. தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். அதுதான் முக்கியமானது. அதே போல ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். வாசிங்க. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்குரியோர் அல்ல. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆவியால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம மனுஷ இயல்பை கொண்டிருக்க மாட்டோம். நமக்கு எல்லாமே ஆண்டவரால் வெளிப்படுத்தப்படும். சில நேரங்களில் ஒரு சில பெரியவங்க இருக்கிறாங்க, நம்ம ஊரில் ரொம்ப பக்தியாக ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவங்க சொல்லுவாங்க, அப்படி போகக்கூடாது ஃபாதர், அது செய்யக்கூடாதுப்பா, அது உனக்கு இப்போ தேவையில்லை, பார்த்துக்கிடுவோம், பிறகு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி இவ்வளவு எல்லாம் தெரியுது? எல்லாமே இவங்களுக்கு எப்படி தெரியுது? அன்புக்குரியவர்களே, ஆவியால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள் பின்னர் வருவதையும் இப்போது நடப்பதையும் சொல்லுகிற ஞானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருவார். அவங்க பிள்ளைங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நேர்வழியில் நடத்துவாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு இது போதும் தம்பி, உனக்கு இது போதும், இதுக்கு மேலே நீ முயற்சி எடுக்க வேண்டாம், அல்லது இதை செய், இதை செய்யாத. இதெல்லாம் கற்றுத்தருகிற ஆற்றல் ஒரு தாய்க்கோ ஒரு தகப்பனுக்கோ எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அவர்கள் ஆவியில் ஒன்றித்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக அது கிடைக்கும். அதான் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்கிற பாடம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிற போது ஆவியை குறித்து பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த ஆவியால் நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டும், அவர் சொல்றதை நீங்கள் கேட்கணும்னு சொல்லி பல இடங்களில் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். நீ பாருங்க, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே 16-17 வசனங்களை வாசியுங்கள். அதில் ஆண்டவரே மிக தெளிவாக சொல்கிறார், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணியாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது, அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்து அந்த ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் 13வது வசனத்தில் சொல்கிறார், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அதனால என் அன்பு பிள்ளைகளே, நாம் ஆவியால் வழிநடத்தப்படணும் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவரே, நான் என்ன பேசணும், எப்படி நடக்கணும், எல்லாவற்றையும் எனக்கு கற்றுத்தாரும் அப்படி சொல்லணும். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள். நம்மோடு கூட இருப்பதற்காக ஆண்டவர் இந்த துணையாளரை தருகிறார். நாம் அவரை பற்றி கொள்வோம். அவர் நமக்கு கடந்த காலத்தை அறிவிப்பார், எதிர்காலத்தை நமக்கு சொல்லித் தருவார், நிகழ்காலத்தில் நாம் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவார். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். எடுக்க மாட்டேங்குது.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். புதுமாட்சியை பரப்பிடவும் அந்தோணியாரை இடையராது ஒளிவித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் மொழியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நீரின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர், அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்திருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் ஆட்சி கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள்ளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வருகின்ற 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னை தெரசா நினைவு நாள். ஆகவே அந்த திருவிழாவானது, அன்னை தெரசா நினைவு திருவிழாவானது வருகின்ற 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்பதனை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவை நாளையும் நாளை மறுநாளும் வழக்கம் போல காலையில் திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலையில் திருப்பலி நடைபெறும். அந்த வெள்ளிக்கிழமை மாலையில் நடைபெறுகிற திருப்பலியானது புனித அன்னை தெரசா திருவிழாவாக கொண்டாடப்படும். ஆகவே அன்று அன்னை தெரசா மாத சங்கத்தினர் இந்த திருப்பலியை சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பலிக்கான எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் ஏற்பாடு செய்ய அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா. அந்த திருப்பலியானது அதற்கு முந்தின நாள் சனிக்கிழமை மாலையில் மாதா கவியில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே வருகின்ற சனிக்கிழமை மாலையில் மாதா கவியில் வைத்து அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா கொண்டாடப்படும். அன்னை வேளாங்கண்ணி அன்பியத்தார் இந்த திருப்பலியை சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதற்கான தயாரிப்பு செய்ய அன்போடு வேண்டுகிறேன். திருப்பலி முடிந்த பிறகு அன்னை மரியாளுக்கு காணிக்கையாக கொண்டு வரப்பட்ட சேலைகள் ஏலவிடப்படுகிறது. அனைவரும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை திருப்பலிக்கு பிறகு மரியாயின் சேனை முதல் கூட்டம் நடைபெறும். உறுப்பினர்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏற்கனவே உறுப்பினர்களாக பெயர் கொடுத்தவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். அனிதா, அமலி, ரிஜி, மரியா, ஜஸ்டின் மேரி, ஜெயராணி, ஞானமேரி, கிறிஸ்துமணி, ராஜம்மாள், புதுமை, அலங்காரி, மேரி ஆரோக்கியம், ஆரோக்கியமேரி, ஜே ஆரோக்கியமேரி, சுசையம்மாள், புஷ்பலீலா 15 பேர் தேர்வு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த 15 பேருக்குமான கூட்டமானது வருகின்ற வெள்ளிக்கிழமை திருப்பலிக்கு பிறகு, அதாவது அன்னை தெரசா திருவிழா திருப்பலிக்கு பிறகு நடைபெறும். ஆகவே தவறாது கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு நினைவூட்டியது போல நம்முடைய ஆயரவர்களுடைய வருகை அமையவிருக்கிறது. அதற்கான தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 3ஆம் தேதி நம்முடைய ஆயரவர்கள் பங்கு விசாரணைக்காக நமது ஊருக்கு வருகை தருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒத்துழைப்பு தர அன்போடு வேண்டுகிறேன். குறிப்பாக நம்முடைய பங்கை பற்றிய முழுமையான விவரங்கள் தெளிவு தெரிந்தவர்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று பல முறை நான் நினைவூட்டியிருக்கிறேன். ஆனால் இதுவரையும் யாரும் வரலாறு தெரிந்தவர்கள் வந்து பேசவே இல்லை, சொல்லவில்லை. ஒரு சிலர் கொடுத்திருக்கிறார்கள், அதை மட்டும் வைத்திருக்கிறேன். ஆனால் இன்னும் அதிகமான தகவல்கள் வேண்டியிருக்கிறது. உதவி செய்ய அன்போடு நினைவூட்டுகிறேன். அதே போல் ஒவ்வொரு அன்பியத்திலும் குடும்பங்கள் எத்தனை என்ற விவரம் மீண்டுமாக ஒரு முறை உங்களுக்கு அன்பிய பொறுப்பாளர்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கப்படும். அதில் யாராவது பெயர்கள் விடப்பட்டிருந்தது என்று சொன்னால் அதை நீங்கள் குறித்து தர வேண்டியிருக்கிறது. ஆகவே அதையும் வருகின்ற நாட்களில், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு திருப்பலிக்கு பிறகு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதன் பிறகு நீங்கள் அதை கொண்டு போய் ஒவ்வொரு உங்களுடைய அன்பியத்தில் 20 குடும்பம் 25 குடும்பம் என்றால் 25 குடும்பம் இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் அந்த எந்த குடும்பம் விடுபட்டிருக்கிறது, புதிதாக யாராவது திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்றால் அது பெயர், வெளியூர்களில் இருக்கிறார்கள் குடும்ப அட்டை போட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பெயர், இதெல்லாம் நீங்கள் தகவலாக சேகரித்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராக அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் அந்தோணியாரினாளில் அவர்கள் உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
பதுவை புனித அந்தோறிவும் தீனி வந்தோ கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும்